நமக்கு வலிகள், கழுத்து வலி, இடுப்பு வலி, தலைவலி, உடம்பு வலி, கால் வலி, இப்படி வலிகள் எங்கே இருந்தாலும் இந்த வலிகளுக்கு முக்கால்வாசி காரணம் 75% காரணம் என்னதுன்னு தெரிஞ்சால் நம்ம ஆச்சரியப்பட்டு போவோம். என்ன தெரியுமா? நம்மளுடைய மனசு கவலை தான், ஒன்லி கவலை தான். மனசில் இருக்கக்கூடிய கவலை தான் நம்மளுக்கு வலிகளாக உடம்புல தெரியறது. நம்மளுடைய மூளைக்கு நம்ம எதை சொல்கிறோமோ அதை அது உண்மைன்னே நினச்சிக்குவோம். அந்த மாதிரி ஒரு பவர் நம்மளோட மூளைக்கு இருக்கான். இது சயின்டிஃபிக் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் எப்பேற்பட்ட வழியாகவே இருந்தாலுமே கூட நம்ம வலிக்கலை, பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அப்போ நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறது. அந்த ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும் சமயத்தில் அந்த வலி நல்லாவே குறையிறது. எனக்கு ஷோல்டரில் பெயின் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாக்கா, உண்மையில் ஷோல்டரில் அந்த பெயின் இல்லை. அப்போ எங்கே இருக்குது அந்த பெயின்? நம்மளுடைய மனசில் இருக்குது. எனக்கு கையை தூக்க முடியாது, எனக்கு ஷோல்டர் பெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை மனசு அப்படியே என்ன பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணி அட்டஸ்டேஷன் பண்ணி நல்லா அண்டர்லைன் பண்ணி கோடு போட்டு வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அறியாது நல்லா நம்ப ஆரம்பிக்கிறோம். ஓரளவு வலி உண்மையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்மளை அறியாமல் அதே ஒரு பெருமையாகவோ அல்லது அதே ஒரு காரணமாகவோ நம்ம கற்பிச்சுக்கிறது தான் நம்ம மனுஷால நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் குறையே தான். எல்லாருக்கிட்டையும் அப்படி தான். அதனால் என்னென்னா, நம்ம மனசுக்கு எப்பவுமே என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா, ஒன்றும் வலிக்கலை, இட்ஸ் ஆல்ரெடி, இதை என்னால் சமாளிச்சிக்க முடியும். இந்த வார்த்தையை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா இது அந்த ஆட்டோ சஜஷன் சொல்கிறது. அதாவது வாயால் நம்ம சொல்லிக்கணும் இல்லையா, இதெல்லாம் நான் சமாளிக்க முடியும், இந்த வழியெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரமாதமே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கணும் இல்லையா? இந்த நினைப்பு அடிக்கடி நம்ம மனசுக்குள்ளே, இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரமாதம் கிடையாது, இந்த வழியில் என்னால் சமாளிச்சிக்க முடியும், இது என்ன பெரிய முதுகு வழியா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சரியாக போடும் அப்படின்னு நினச்சிக்கணும் இல்லையா? இதை திருப்பி நம்ம மனசுக்குள்ளே நம்ம ஒரு 10 தடவை 20 தடவை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருந்தோம்னாக்க, வழியில் சொல்லிகிட்டு இருந்தோம்னா கூட யாரும் இல்லை ஆச்சா சொல்லிக்கலாம். ஆனால் யாராவது இருந்தாம்மா இனிமேல் பெண்ணத்தின்றிக்க சொல்லப்படாது, அதனால் மனசுக்குள்ளே சொல்லிக்கணும். அப்படி மனசுக்குள்ளே சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அந்த வலி குறையும். இது எல்லாருமே பண்ணி பார்க்கலாம், அது. இது ஏன் அப்படின்னாக்க, ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் இருக்குது, ஒரு 5 வயசு குழந்தைய பிறந்தநாள் வச்சுக்கோங்க, கேக்கு தான் வெட்டுறா. அப்போது எல்லோரும் குழந்தைக்கு ஹாப்பி பர்த்டே டு யூன்னு பாடுறா, அந்த குழந்தையும் பாடுறது எல்லாம் பண்ணுறது. அப்புறம் அம்மாவுக்கு கேக் கொடுடா அப்படின்னு சொன்னோடனே அம்மா என்ன பண்ணுறா, இன்னும் வாய் திறக்கிறா இல்லையா? அப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், இன்னும் வாய் திறந்து இருப்போம். குழந்தை ஒன்று நம்ம வாயிலெல்லாம் ஊட்ட போட்டில்ல, அப்புறம் ஊட்டமோ இல்லமோ. ஆனால் நம்மளை அறியாமல் நமக்கு என்னன்னாக்கா, நம்மளுக்கு அது கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வருது இல்லையா? இந்த உணர்வு என்னன்னாக்கா மூளைக்கு இயல்பாகவே இருக்குமா. நம்மளுடைய மூளைக்கு இந்த உணர்வு இயல்பாகவே இருக்குமா. அதாவது ஏதோ ஒரு சினிமாவில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ மலையிலேருந்து கீழே விழறான், கீழே பிடிச்சிக்கிற காலையில் ஐயோ பூந்துட போகிறடி நடி பண்ணுது, ஐயோ இவன் விழக்கூடாது, ஐயோ நம்ம அழ ஆரம்பிச்சிடுவோம். உண்மையில் அது நடிக்கிற ஹீரோ என்னது நிஜமாக ஒன்றும் உழைப்பது இல்லை. நிஜமாக அடுத்த சினிமாவில் அவன் எப்படி நடிப்பான், அதனால் உழைப்பது இல்லை. அந்த ஹீரோவே, அந்த ஹீரோக்கே அது என்னது நடிப்பு தான், அதுவே நிஜமில்லை அவளுக்கே. ஆனால் பார்த்துட்டு இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம், கள்ள ஜலம் விட்டு அழறோம் இல்லையா? ஏன் அழறோம் அப்படின்னா, எந்த ஒன்றுத்தையுமே நம்ம பார்க்கும் பொழுது நம்மளை அறியாத நம்ம அதுவாக மாறுறோம். இதனால்தான் அந்த காலத்துலலாம் பெரியவள்லாம் நல்லதை பாரு நல்லதை கேளு அப்படிதான் சொல்லிட்டு இருந்துக்கா. நல்லதை பார்த்தா நல்லதாக மாறுவோம், நல்லதை கேட்டால் நல்லதாக நினைப்போம் அப்படின்றதுனால. அதனால் நோய் 10% தான் எல்லாருக்குமே, உண்மையாகவே அதுதான்.
அதுக்கு மேலே 90% நம்மளுடைய மனசு தான் காரணம். மனசை விட மூளை தான் காரணம். மூளை என்ன சொல்கிறதுன்னு நம்ம சொல்கிறது அப்படியே அது உண்மைன்னு நம்புறது. வயிற்று வலிக்கும்போது ஐயோ எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குதுடி நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வயிற்று வலிக்குதுடி சொல்லும். ஐயோ பாவமே இந்த மாதிரி வயிற்று வலி டாக்டர்கிட்ட போய் அப்படின்னு 4 பேர் நம்ம அங்கலாய்ப்பு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த குழந்தைக்கு வயிற்று வலி அதிகமாகும். அப்போ அது வயிற்று வலி இல்லையான்னு அர்த்தம் இல்லை. ஏன் அதுக்கு அதிகமாகுன்னா இந்த செய்திகளெல்லாம் அந்த குழந்தையோ அந்த பெரிய வளர்ந்து வயிற்று வலிக்காரோட கேட்கும்பொழுது அவளுக்கு மூளையில் ரிஜிஸ்டர் ஆகி அந்த அழுத்தம் தாங்காத வயிற்றில் போய் வயிற்று சதைகள்லாம் இன்னொரு அழுத்தம் ஏற்கனவே வயிற்றில் இருக்கிற வயிற்றுல ஒன்று அழுத்தம் அதிகமாகும். இது நானாக சொல்கிறது இல்லை, சயின்ஸ் ரீதியாக நிரூபிச்சிருக்குது. நிரூபிக்கப்பட்டது தான் நான் இதில் சொல்லிடுச்சு. அதனால் நம்ம எந்த வழியாகவே இருந்தாலுமே கூட அந்த வழியை நம்ம எல்லாம் ஒன்றும் இல்லை சரியாகும், இல்லை சரியாக போகும் அப்படிங்கிறதாக்க நம்ம கொஞ்சம் நம்மளை நிமித்தி விட்டுக்கணும். நம்மளை அது யாராவது நிமித்தி விடணும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவளை என்னென்ன வழி இருக்காளோ நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம எந்த வழியில் இருக்குமோ அந்த வழியிலேருந்து உதாரணமாக முதுகு வலிச்சுது, எனக்கு முதுகு வலி இன்றைக்கெல்லாம் எழுந்துக்கவே முடியாது, என்னால் வேலையே செய்ய முடியாது, படுத்துக்க வேண்டியதுதான். ஷார்ட் ஆகிட்டு என்ன பண்ண முடியும்? முதுகு அது பாட்டுக்கு வலிக்கட்டும், ஏந்து நான் அங்கங்கே எங்கே நடந்து வேலை செஞ்சால் அது தானே சரியாக போடும் அப்படின்னு நினச்சி நம்ம வேலை செஞ்சோம்னா நிச்சயமாக அந்த முதுகு வலி போயிடும். எப்போதான் நடக்கச்சே நம்ம கால் அடிபட்டுட்டோம், டாக்டர் ரொம்ப நடக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன். அதையே நம்ம நினச்சி நடக்கத்தை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அப்போ நடக்கிறதுக்கே எனக்கு பிடிக்காது, நடக்கிறதுக்கே முடியாது. திருப்பி விழுந்துடுவோமோ, திருப்பி நமக்கு கால் அடிப்படுமோ, திருப்பி கால் வலி வருமோ, இதே போலவே நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம், சுற்றி வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ அடிபட்டுக்கு அப்போ நடக்கலை, இப்போ சரியாக போச்சு, இனிமேல் நடக்க வேண்டியதான், என்ன நடக்க முடியும் என்னால் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம நல்லா விதைச்சிக்கணும். இது பேர் ஆட்டோ சஜஷன். ஆட்டோ சஜஷன் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா, நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு நன்மை நம்ம ஆழ் மனசில் போய் அதை உண்மையாக ஆக்கும். இது நிஜமே, இது நிச்சயமே. அதனால அந்த காலத்தில் தீர்காயுஷ்மான் பவ, நீ தீர்காயுஷோடு இரு, உனக்கு சகல சர்வாபீஷ்ட பல சித்தி ரஸ்து, உனக்கு எல்லா சந்தோஷங்களும் நடக்கட்டும், சீக்கிரமே விவாக பிராப்தி ரஸ்து, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும், உனக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும் அப்படின்னு பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை சொல்கிறா இல்லையா? அது சொல்லும்போது அவள் சேவிக்கிறவளுடைய காதல் உயர்ந்து இல்லையா? அது அவளுடைய காது வழியால் மூளைக்கு போகும், அது ரிஜிஸ்டர் ஆகும், அது நடக்கும். இதுதான் உண்மை. அதனால் நம்ம எந்த வழிகளாகவே இருந்தாலுமே உடனே அந்த மாத்திரை போட்டுக்கலாம், இந்த மாத்திரையை போட்டுக்கலாமா, இல்லை அப்படியே பட்டுன்னு கிடக்கலாமா, ஐயோ எனக்கு இந்த மாதிரி வலிச்சுட்டே இருக்கேன் நான் என்னதான் பண்ண, இந்த மாதிரி எண்ணங்களை முதல்ல நம்ம நிறுத்திக்கணும். வலிக்குவோம், உடம்புனா வலிச்சா தானே உடம்பு, நம்மனா கட்டையா மட்டையா வலிக்காமல் இருக்கிறதுக்கு. தலையாட்டினா தலை வலிக்கும், உடம்பாட்டினா உடம்பு வலிக்கும், கையாட்டினா கையை வலிக்கும், காலாட்டினா வலிக்கத்தான் வலிக்கணும். உடம்புன்னா அளவுக்கு மிஞ்சி வலிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இதான அடிக்கடி பட்டு வலிக்கும் பொழுது, இல்லை ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அதனால் வலிக்கும் பொழுதுலாம் நம்ம அப்படிதான் வலிக்கொண்டு விட்டுற வேண்டாம், அப்போ டாக்டர்கிட்ட போய்க்க வேண்டியது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வலிக்கும் பொழுதுலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்பவே வலித்தாலுமே என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம அலட்சியப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அது பரவாயில்ல, அது ஒன்றும் ஆகிடாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நம்ம கொண்டு நம்ம மனசுக்கு கொடுத்துக்கணும். ஒரு சிறுநீரக பிரச்சனை உள்ள ஒரு ப்ரொஃபஸர் இருந்தான். அவன் காலேஜில் முக்கியமான உரையாற்ற வேண்டிய அன்றைக்கி கட்டாயம். அவனுக்கு அன்றைக்கி கடுமையான வலி, சிறுநீரக கல்லுன்னா அது சாதாரணமாக பிரசவ வலி மாதிரி இருக்கும். அதுக்கு அவன் மாத்திரை இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு இருக்கான், பாவம் பண்ணியிருக்கான், ஆனால் சரியாகலை அவனுக்கு. ஆனால் அவன் கட்டாயம் அதை அன்றைக்கி உரையாற்ற வேண்டிய நிர்பந்தம். 3/4 மணி நேரம் அந்த உரையாற்ற வரைக்கும் அவனுக்கு அந்த வழியே தெரியும். அதனால் கவலைக்கு என்ன கேட்டால் சிறந்த மருந்து என்ன தெரியுமா? கவலைக்கு சிறந்த மருந்து உழைப்பு தான். நம்ம எவ்வளோக்குள்ள உழைக்கிறதுக்கு நம்ம விரும்புகிறோமோ, எவ்வளோக்குள்ள வேலை மேலே நம்ம கண்ணை வைக்கிறோமோ, புரிய வச்சு அதை செய்யணும், இது பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு உறுதி எடுத்துன்னு நம்ம சில வேலைகளை நம்ம கன்னாக செய்யணுமோ, இப்போ வலிகளி ஏதனை எதுவுமே வராது, அது ஓடி போயிடும். அதனால் ரொம்ப முடியாத போது ஏந்து வேலை செய்யணுமா அப்படின்னு அர்த்தம் இல்லை. முடியாத போது படுத்துட்டு கிடக்கலாம்,
ஒரு 1/2 மணி படுத்தலாம், 1 மணி படுத்தலாம், டாக்டர் போகலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் நம்ம பல பேரும் என்ன பண்ணுறோம், கவலையினால் வலிகள் வருதுங்கிறதையே நம்ம உணர்றதே இல்லை. கவலையினால தான் வலிகள் வருது. கவலைப்படவே கூடாது. எந்த கவலையும் எப்படி வந்ததோ அப்படியே போயிடும். ஒன்றும் நிரந்தரம் கிடையாது கவலையெல்லாம். கவலை நிரந்தரமானது கிடையாது. எனக்கு நிரந்தரமாக தான் இருக்குது இந்த கவலை அப்படின்னு அதை மாற்ற முடியாது. அதை மாற்ற முடியுமா? இந்த கவலை உன்னோட தான், உனக்கு நிரந்தரம் தான் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஏற்றுக்கணும். இந்த கவலை என்னோடது, நான் ஏற்றுக்கிறேன். சவால், சேலஞ்ச். எனக்கு தான் அந்த கவலை வெற்றி கொள்ள தெரியும், எனக்கு தான் அந்த கவலை சமாளி தெரியும். அதனால் அந்த கவலை எனக்கு வந்திருக்கு, நான் வென்று காட்டுறேன். அப்படி தான் அந்த கவலையை அப்படியே ஏற்றுண்டு மனசை சமாதானமாக வச்சுக்கணும். எப்படி இருந்தாலும் மனசில் கவலைகளை போட்டு நம்ம ஒன்றும் கை குழந்தை இல்லை. எப்போ பார்த்தாலும் இடுப்பில் கை குழந்தை போட்டுருக்க மாதிரி மனசில் எப்போ பார்த்தாலும் கவலை போட்டு சுமக்க வேண்டிய அவசியமெல்லாம் நமக்கு இல்லவே இல்லை. இந்த கவலையினால் நமக்கு என்ன ஆகுது, நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது, உடம்புல நோய் நொடிகள் ஏற்படுறது. ஏன் இதில் கவனம் இல்லாத என்ன யோஜனை பண்ணின்ற அப்படின்னு கேட்கக்கூடிய வாழ்க்கையில் பதில் சொல்ல முடியல. நான் இந்த கவலைப்பட்டுருந்தேன், அதனால் இந்த கவலை முடிஞ்சப்போ நான் அந்த வேலையை செஞ்சுருப்பேன், அதனோட செஞ்சேன், அதனால் தப்பாக பிரச்சனை சொல்ல முடியுமா? நம்ம கவலை சில பேர் தப்பாக சில பேர் ஒத்துக்கவே மாட்டாளே. அதனால் கவலைங்கிறதெல்லாம் தூக்கி தூரவே போட்டுக்கலாம். அது ஒன்றும் அவசியமே இல்லை. இந்த கவலைகளெல்லாம் நம்ம முக்கால்வாசி கவலையை நம்ம ஒழிச்சு கட்டிடலாம். ஒழிச்சு கட்ட முடியாத கவலையை அப்படியே ஏற்றுன்னு தான் ஆகணும். இது என்னுடைய துரதிருஷ்டம், இது என்னுடைய சாபம். இந்த சாபத்தை நான் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுருக்கேன். ஆனால் இந்த சாபத்தை அனுபவிக்கிறதுக்கு காட் என் துணைக்கு அந்த சாபத்தை என்னை எவ்வளோ தூரம் பிடிச்சி இழுக்க முடியுமோ இழுத்துன்னு வரும். அதுக்கு தெரியும் என் கவலை பற்றி அப்படின்னு நம்ம உறுதியோடு இருக்கணும். இந்த மாதிரி மனதில் கவலை இல்லாத இருந்தோம்னா நம்ம உடம்புல வலிகள் இருக்காது. ஆனால் எப்போ பார்த்தாலும் முதுகு வலிக்கிறது, தலை வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறதுன்னா இந்த எல்லா வலிகளுக்குமே முதல் காரணம் நம்மளுடைய மன உளைச்சல்கள், மனக்கவலைகள் தான். மனக்கவலை அப்படின்றது மாற்றுறது யாரால முடியும்? தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்ற வள்ளுவ பெருமா. தனக்கு உவமை இல்லாத இந்த இறைவனை பாதங்களை எப்போ வணங்க ஆரம்பிச்சிட்டோமோ, எப்போ நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த நொடியிலேருந்து நமக்கு என்ன கவலை இருக்குது? எல்லா கவலையும் அவர் பார்த்துட்டு போகிறேன், எல்லா கவலையும் அவர் தீர்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம கவலை எல்லாத்தையும் தீர்த்துட்டு நம்ம நோய் நொடிகள் இல்லாத நிம்மதியாக எப்போவுமே அந்த மனசுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு கவலை அதோடு வாழ்ந்துட்டுருக்குது. அது பேர் வாழ்க்கையா? அது ஒரு நரகம்னா அது இல்லை. இன்றைக்கி கவலைப்படுறதுனா நாளைக்கு அந்த கவலை போயிட போகிறதா? அதுவும் இல்லையே. சரி கவலைப்படுறோம், இந்த கவலை தீர்ந்து போட போதுன்னா கவலைப்படலாம். கவலைப்பட்டால் தீராதுன்னா அப்புறம் இது கவலை எனக்கு போட்டுருக்கோம். அது தீரவும் தீரையும் நம்ம உடம்பையாக நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா? நான் சொல்லுவேன். அதனால் நோய் நொடிகளுக்கு முக்கியமான பிபி வருது, சர்க்கரை வருது, ஃபேட்டு வருது, சிறுநீரக நோய் வருது. ஒன்றுக்கு போக முடியல, 2க்கு போக முடியல, தலையை நோக்கிறது, கண்ணை எரியுது, கழுத்து வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, கால் பாதம் எரியுது, முட்டி வலிக்கிறது. எதனாலப்பா? நிச்சயமாக அவ்வளோ நோயை ஒரு மனுஷன் உடம்புல போட்டு அமைக்கி ஜப்புன்னு பகவான் நம்மளை கீழே போட்டிருக்கேன். இல்லை, நம்மளாக ஏற்படுத்திக்க தான் எல்லாமே. இந்த நோய்களில் 75% மனுஷாலனை நாம்ளே நம்மளுக்கு கொடுத்துக்கிற தண்டனை தான். எதுக்கு தண்டனையான ஒரு வாழ்க்கை? ஃப்ரீயாக தான் இருப்போமே, என்ன ஆகிடும்? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினின் மீது மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. முன்னாலே இருப்பது அவன் வீடு, பின்னாலே இருப்பது அடிச்சுவடு, இடையினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்து போராடு, நல்லதை நினைத்து போராடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டின் மீது மறையட்டுமே, தன்னாலே வெளிவன் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. யாருடைய கவலையுமே நம்ம சுமக்க வேண்டாம்.
இன்க்ளூட் நம்மளோட கவலையை நம்மளே சுமக்கவே வேண்டாம். கவலைகளை சுமக்கிறதுக்கு தான் இந்த மனுஷ பிறவி ஏற்றுக்குமா என்ன? இல்லையே. ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த கவலையுமே இல்லாத ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்த்துமே, அதில் இருக்கிற ஆனந்தம் வேறு எதுலேயுமே இருக்காது. அப்புறம் கண்ண மிஷினில் கவலை வருதுன்னா, கவலை நம்ம சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுலேருந்து எவ்வளோ கூட நம்மளை மீட்டி நம்ம எடுத்துன்னு வரோமோ அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான் சக்ஸஸ்ஸு. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.